இன்னைக்கான டாபிக் வந்து நம்ம வீட்டு வாசல்ல இந்த ஒரு 3 விஷயம் இருக்கவே கூடாது. மிகப்பெரிய தரித்திர நிலைய வீட்டுக்கு கொடுத்துரும்னா எந்த 3 விஷயம் சொல்லுங்க? இல்லாதப்பட்ட மனுஷன் வீட்டிலேருந்து ஒரு விஐபி வீட்டில் வரையும் அந்த தவறு நடக்குது. ம். அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டாலே இன்னும் அவங்க பணக்காரனாகலாம், இன்னும் வீட்டில் செல்வம் பெருக்கும், இன்னும் வீட்டில் லக்ஷ்மி வரும், லக்ஷ்மி வந்து குடியே வந்துடும், வீடு சுபிட்சமாக இருக்கும், அவங்க வாழ்க்கையே நல்லா இருக்கும், மன நிம்மதியும் இருக்கும், வீட்டில் சந்தோஷமும் இருக்கும். அந்த 3 பொருளை தடுத்தாலே போதும். ரொம்ப பெருசாக நீங்கள் மலையை போட்டுட்டு வேணா பூமி பழக்கம் வரும்போதுலாம் கத்தி 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர லக்ஷ்மி கூட அது கத்தி வெளியே அமைச்சிருந்த வர லக்ஷ்மின்றது வீட்டுக்கு வராது. அப்போ வீட்டுக்கு லக்ஷ்மி வரலாம், உங்களுக்கு பர்க்கத்து இருக்காது, வீட்டில் பிரயோஜனமே இருக்காது. அப்போ நீங்கள் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை, நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு லக்ஷ்மின்றது வந்து சம்பாரிச்சா லக்ஷ்மி வராது, அது சேர்த்து வச்சாதான் லக்ஷ்மி வரும். வீட்டில் எப்படிப்பட்ட கண்டிஸ்டி ஒருத்தன் வந்து பார்த்தனா அப்படி பட்டுன்னு பிளாங்க் ஆயிடணும் போய், அவன் கெட்ட எண்ணத்தோட என் வீட்டுக்குள்ள வந்தாலும் பட்டுன்னு வெளிச்சாடணும் போய்னா அதுக்கு செய்யக்கூடிய பொருள் நிறைய சொல்லியிருக்கேன். ரொம்ப 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 பவரானது, எக்ஸ்ட்ரீம் லெவலில் பவரான பொருள் எதுன்னா மர்ஜன் மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இன்னைக்கான டாபிக் வந்து நம்ம வீட்டு வாசல்ல இந்த ஒரு 3 விஷயம் இருக்கவே கூடாது, மிகப்பெரிய தரித்திர நிலைய வீட்டுக்கு கொடுத்துரும்னா எந்த 3 விஷயம் சொல்லுவீங்க? நல்லா கேட்டீங்க, நிறைய இருக்கு. அதில் முக்கியமானது சராசரி ஒரு இல்லாதப்பட்ட மனுஷன் வீட்டிலேருந்து ஒரு விஐபி வீட்டில் வரையும் அந்த தவறு நடக்குது. அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டாலே இன்னும் அவங்க பணக்காரனாகலாம், இன்னும் வீட்டில் செல்வம் பெருக்கும், இன்னும் வீட்டில் லக்ஷ்மி வரும், லக்ஷ்மி வந்து குடியே வந்துடும், வீடு சுபிட்சமாக இருக்கும், அவங்க வாழ்க்கையே நல்லா இருக்கும், மன நிம்மதியும் இருக்கும், வீட்டில் சந்தோஷமும் இருக்கும். அந்த 3 பொருளை தடுத்தாலே போதும். ரொம்ப பெருசாக நீங்கள் மலையை போட்டுட்டு வேணா பூமி பழக்க வேணாம். இந்த 3 மாற்றினாலே, இந்த 3 நீங்கள் தவறான இடத்துல கரெக்டான இடத்துல வச்சிட்டாலே உங்கள் வீட்டில் பர்க்கத்து ஆட்டோமேட்டிக்காக தங்கும். ஏன்னா எல்லாருக்கும் இறைவன் படி அளப்பான் தினசரி. எப்படி தினசரி இறைவன் ஒரு படி அளக்கிறான்னா அந்த படி அளக்கிறதுக்கே நம்மளுக்கு சில தேவதைகள் தான் காலையில நேரத்தில் வருவாங்க. அதனால தான் காலை நேரத்தில் வீடு திறக்கணும்னு சொல்லுவாங்க. நம்மளால திறக்கிறதே 11 மணிக்கு தான், அது ஒரு பக்கம் தள்ளி விடுங்க. ஆனால் இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மை. ஸோ அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாசல் வழியாக வரும்போது நல்லதோ கெட்டதோ லக்ஷ்மியோ பர்க்கத்து எதுவாக இருந்தாலும் வாசல் வழியாக வரும்போது அப்போ முன்னாடி என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாது. இருக்கிற விஷயம் நிறைய சொல்லியிருப்பேன். எல்லா 3 பொருள், இந்த 3 நீங்கள் ஒதுக்கி தனியாக வச்சிட்டிங்கனாலே உங்கள் வீட்டில் வர செல்வம் அப்படி நிற்கும், நிரந்தரமாக போகாது. அது என்ன 3 பொருளாம்? முதல்ல செப்பல், வாசலுக்கு நேராக செப்பல் தயவு செஞ்சு அவுக்காதீங்க. ஒன்று ரைட் சைட்லையோ லெஃப்ட் சைட்லையோ இல்லை செல்ஃப்லையோ தயவு செஞ்சு வைங்க. அது ஓடி வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓலை வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் பணக்கார விஐபியாக இருந்தாலும் பரவாயில்ல, செப்பல்ன்ற விஷயத்த ஒரு ஒதுக்குப்புறமா வைங்க. ரைட்டில் இல்லை லெஃப்டில் வைங்க. கரெக்டாக வாசல் நேராக வைக்காதீங்க. 1. 2வது, நீங்கள் பெருக்கிற தொடப்போ மாப்பு இந்த மாதிரி சமாச்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒதுக்குப்புறமா வைங்க. வாசலுக்கு நேராக வந்த உடனே பார்க்குற மாதிரி வைக்காதீங்க. ஏன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே தொடப்பாங்க வாசலில் தான் வைப்பாங்க, செப்பல் ஸ்டாண்டில் தான் வைப்பாங்க. வைங்க, நான் வேணான்னு சொல்ல, கொஞ்சம் ஓரமாக வைங்க. வந்த உடனே பார்க்குற மாதிரி வைக்காதீங்க, அது உங்களுக்கு கெட்டதில் முடியும். 2. 3வது, நீங்கள் எல்லாத்தையும் வீட்டில் மனுஷன் வளர்றது இல்லாமல் எல்லார் வீட்டிலும் பார்த்தீங்கன்னா இப்போ 90% வீட்டில் பார்த்தீங்கன்னா டாக் வளர்க்குறாங்க. ஆசையாக வந்து பப்பின்னு கூடியே வச்சுக்கிறாங்க. நீங்கள் வச்சுக்கிங்க, வேணான்னு சொல்லலை, நான் யாரையும் குறை சொல்ல முடியாது. சில பேர் வச்சுப்பாங்க, சில பேர் வளர்க்க மாட்டாங்க. இப்போ இஸ்லாத்தில் வந்து பூனை வளர்ப்பாங்க, ஆனால் டாக் வளர்க்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஒன்று கிளி வளர்ப்பாங்க, சிலது வளர்க்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் கணக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து அப்படி உங்களுக்கு வளர்க்க ஆசை இருந்தால் ரைட் சைடில் ரூம் கட்டுங்க, இல்லை லெஃப்ட் சைடில் ரூம் கட்டுங்க, இல்லை சின்னதாக ரூம் கட்டுங்க, இல்லை கூண்டு வைங்க, எது வேணாலும் பண்ணுங்க. ஆனால் வாசலுக்கு எதிர்த்த மாதிரி உட்கார மட்டும் வைக்காதீங்க. நிறைய வீட்டில் நான் கவனிச்சிருக்கேன், வாசலுக்கு கரெக்டாக நேரில் வந்து உட்காந்துக்கிட்டு வரும்போதெல்லாம் கத்தி 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர லக்ஷ்மி கூட அது கத்தி வெளியே அமைச்சிருந்த வர லக்ஷ்மின்றது வீட்டுக்கு வராது. அப்போ வீட்டுக்கு லக்ஷ்மி வரலாம், உங்களுக்கு பர்க்கத்து இருக்காது, வீட்டில் பிரயோஜனமே இருக்காது. அப்போ நீங்கள் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை, நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு லக்ஷ்மின்றது வந்து சம்பாரிச்சா லக்ஷ்மி வராது, அது சேர்த்து வச்சாதான் லக்ஷ்மி வரும். ஸோ சேர்த்து வைக்கிறது தான் உங்களுக்கு பர்க்கத்து மேலே மேலே வளர்றது இருக்குது. அப்போ நிற்கணும்னா நீங்கள் சுத்தமாக இருக்கணும். நீங்கள் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதுமா? வீடு சுத்தமாக இருக்கணும்ல. அதுக்கு அந்த 3 விஷயம். 1, நாய் வளங்க, ஒதுக்குப்புறமா பின்னாடி முன்னாடி வளங்க, வாசல் நேராக வைக்காதீங்க. 1.
ரெண்டாவது தொடப்பம் மாப்பு இந்த மாதிரி விஷயத்த வைக்காதீங்க, வாசலுக்கு எதிர்க்க சைடில் வைங்க. மூணாவது என்ன சொன்னேன், செருப்பு. நம்ம எந்த செருப்பாக இருந்தாலும் சரி, இப்போ 10 நிமிஷத்தில் வந்துடுறேன், ஒன்றும் ஆணி கழட்ட போகிறது, ஓரமாக கட்டிட்டு போ, வந்து போட்டுக்கோ. இல்லை 2 செகண்டில் வந்து என்ன அவசரம், குடிமொழிகிற போது ஓரமாக கழட்டி வைங்க. வாசல் வைக்காதீங்க, இது வைக்கக்கூடியாத பொருள். ஓகே பை என் வீட்டில் எப்படிப்பட்ட கண்டிஸ்டி ஒருத்தன் வந்து பார்த்தனா அப்படி பட்டுன்னு பிளாங்க் ஆகிடணும் பை. அவன் கெட்ட எண்ணத்தோட என் வீட்டுக்குள்ள வந்தாலும் பட்டுன்னு வெளிச்சாடணும் பைனா. அதுக்கு செய்யக்கூடிய பொருள் நிறைய சொல்லியிருக்கேன். ரொம்ப 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 பவரானது, எக்ஸ்ட்ரீம் லெவலில் பவரான பொருள் எதுன்னா ஒரே ஒரு எந்திரம் என்னன்னா, அது என்னதுன்னா கண்ணாடி. என்னது கண்ணாடி, கண்ணாடி. கண்ணாடி. ஆமாம், அது எப்படி யார் வந்தாலும் சரி, வந்தோடனே அவங்க முகத்தை அவங்களே பார்க்குற மாதிரி எதிர்க்க மாட்டிடுங்க. இந்த ஒன்று மட்டும் பண்ணுங்க, உங்கள் வீட்டில் கண் திருஷ்டி தரித்திரம் எல்லாம் கண்ணு மூடி பிடிச்சிக்கிட்டு வர்ற மாதிரி ஓடும். புரியுதுங்களா? ஸோ நான் சொன்ன இந்த 4 விஷயமும் கடைப்பிடிங்க. வாழ்க்கையில் நீங்கள் ஒன்றும் பணம் காசு கொடுத்து யாரும் உதவ போகிறதில்ல. உங்கள் விஷயத்த நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி பண்ணும்போது உங்களை நீங்களும் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நான் போடுற ஒரு வீடியோவும் போடுற ஒரு கருத்தும் என்னை நாடி வரவங்களுக்கும் என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கும் என்னோடய ஃபாலோவர்ஸுக்கும் யூஸாக இருக்கணும். என்னடா இதை உட்காந்து ஏதோ கடமைக்கு பேசணுமேனு பேசக்கூடாது, கடமையுள்ள பேசணும். இந்த நம்ம ஆளுக்கு நம்மளும் பதில் இருக்குது. என்னை நம்பி ஒரு வீடியோ பார்க்குறாங்க, 24 மணி நேரத்தில் நான் போடுற வீடியோ 10 நிமிஷம் டைம் ஒதுக்கி என் வீடியோ ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா அந்த 10 நிமிஷம் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் வருது, மாற்றம் வருதுன்னு பார்க்குறாங்க. எனக்காக 10 நிமிஷம் ஒதுக்குறாங்கல்ல, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்க அம்மாண்ட உட்காந்து பேச டைம் இருக்காது, அவங்க லவர்கிட்ட உட்காந்து பேச டைம் இருக்காது, மனைவி கிட்ட பேச டைம் இருக்காது. ஆனால் 10 நிமிஷம் 12 நிமிஷம் என் வீடியோ பார்க்குறாங்கன்னா அதை பார்த்தா நல்லது நடக்குதுன்னு பார்க்குறாங்க. அந்த மாதிரி இது உங்களுக்கும் நல்லதே செய்கிறோம். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். சிறப்பு, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. வீட்டு வாசல்ல எந்த ஒரு 3 பொருட்கள் இருக்கக்கூடாது, இருந்தால் தரித்திர நிலையை கொடுத்துரும், யூஸ் பண்ணுங்க, பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான தகவலாக கொடுத்தீங்க பாய். நன்றி. நன்றிம்மா.